வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் காவலரை போலீசார் கீழே தள்ளி இழுத்து சென்று அதிரடியாக கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபருக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காசினி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய கீழப்பூங்குடி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் அருண்ராஜ் என்ற இளைஞர். இவர் தனியார் வாகன ஓட்டுநராக பணி செய்து வருகின்றார். இவருக்கும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய மணிகண்டன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு இதில் மணிகண்டனை அருண்ராஜ் தாக்கியதாக மதகுபட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 29ஆம் தேதி அன்று அருண்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில கடந்த 3ஆம் தேதி பிணையில் அருண்ராஜ் வெளியில வந்த போது தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த அருண்ராஜினுடைய உடலை மதகுபட்டி போலீசார் கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அருண்ராஜினுடைய உறவினர் அருண்ராஜின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இவருடைய மரணத்திற்கு காரணமான மணிகண்டன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என்று நேற்று சிவகங்கை அம்பேத்கர் சிலை அருகே 2 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்க வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அவரிடம் பேசி சமாதானம் பேசி நாளை பேசிக்கொள்ளலாம் என்று அனுப்பி வைத்தனர். இன்று காலை மீண்டும் இவர்கள் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் எந்தவித சமாதான உடன்படிக்கையும் ஏற்படவில்லை. ஆகவே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அப்போது அந்த கைது செய்யப்பட்ட சம்பவங்களை சென்னையில் பணி செய்யக்கூடிய ஒரு அருணா என்ற பெண் போலீஸ் தனது மொபைல் போன்ல வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த போது அந்த வீடியோவை பதிக்க என்ற பெண் போலீசாருக்கும் அவருக்கும் இடையே பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த அருணா என்ற பெண் போலீசார் கீழே விழுந்து விட்டார். பின்னால் இவர் ஒரு காவலர் என்று தெரிய வந்த பொழுது அங்கிருந்த காவலர்கள் இவர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாக தூக்கி காவல் வாகனத்தில் ஏற்றி சென்றுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் காவலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.